திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, பரிசுத்தவான்களே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நீங்கள் படித்துக் கொண்டு வருகிற ஓ தீமோத்தேயு என்ற அந்த பாடம் உங்களுக்குள் மாற்றங்களை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, தி நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சொந்தங்களே, வகுப்பில் படிக்கிற மாணவர்களா நீங்கள்? அப்படியானால் மாணவனுக்குரிய பண்பாட்டை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மாணவன் கற்றுக்கொள்கிறான், கேட்கிறவைகளை மறக்காமல் இருக்கிறான், கேட்டவைகளை பதிவு செய்கிறான், பதிவு செய்து கொண்டதை திரும்ப வாசித்து நினைவு கூறுகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். If you are a true Bible student, you must hear well, write all, think it over and discuss with your family. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 15 வசனங்கள், இந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். இந்த 2வது அதிகாரத்தில் 3 விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, நாம் ஜெபம் பண்ண வேண்டும். 2, இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் நமக்கும் இடையில மத்தியஸ்தராக இருக்கிறார். 3, நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் நாமும் கூட ஒரு தீமோத்தேயை போல திருச்சபையில் இந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3 part: prayer, Christ is the mediator, how our family ladies should act or serve in the church. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். சகோதரர்களே, இந்த ஜெபம் பண்ணுதல் என்பது ஒரு வித்தை கிடையாது, ஒரு தந்திரமான பேச்சு கிடையாது, மனதின் வார்த்தைகள், அவ்வளவுதான். ஒவ்வொரு மதத்திலும் அவங்கவுங்க மதத்தில் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு காலம், நேரம், சூழல் இதுக்கெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 முறை அந்த மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்ம வந்தால் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். 2வது, ஜெபம் பண்ணுவதற்கு இப்படி தான் முட்டி போட வேண்டும், நடந்து கொண்டே ஜெபம் பண்ண வேண்டும், படுத்துக்கொண்டே ஜெபம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் கட்டளை கிடையாது. ஏனென்றால் ஜெபம் என்பது உங்கள் மனதை சார்ந்தது. அந்த ஜெபத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உடலின் கீழே எப்பொழுதும் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் மனதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உங்களுடைய ஜெபங்கள். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கும்படி அவருடைய வசனத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவ்வளோதான். எப்படி ஒரு பூட்டு, ஒரு சாவி. இந்த இடத்துல பூட்டு என்பது தேவ வசனம், அதை திறக்கும் சாவி என்பது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். There is a logic in the prayer. You must use God's word in the prayer. Christ is the key to open and bless your prayer. அதனால் நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். நிறைய நேரம், காலம் நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஞாபகத்தில் வர்றதெல்லாம் நம்ம வயிறு, நம்முடைய சாப்பாடு, நம்முடைய துணிமணி, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம். எப்போதும் குறுகிய வட்டத்துக்குள்ளவே நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவர் உலகளாவிய அங்கத்தினராக இருக்கிறார். A Christian is a worldwide member of the church. ஆக சபையில் ஒரு கிறிஸ்தவர் ஜெபம் பண்ணும்போது பூமியின் எல்லையெங்கும் உள்ள மக்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக,
எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. அதனால கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த கோணத்தில் தான் ஜெபிக்க வேண்டும், இந்த நேரத்தில் தான் ஜெபிக்க வேண்டும், இப்படி தான் ஜெபிக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. கிறிஸ்தவம் எவ்வளோ அருமையான ஒரு மார்க்கம்னு பாருங்க. நீங்கள் விரும்புகிறபடி சுவாசிக்கிறீங்க, நீங்கள் விரும்புகிறபடி சாப்பிட்றீங்க, நீங்கள் மகிழ்கிறபடி உடுத்துறீங்க, நீங்கள் விரும்புகிறபடி நடந்து கொள்றீங்க. எவ்வளோ பெரிய சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணும்படி தேவன் உங்களுக்கு பரிபூர்ண சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் கட்டுப்பாடுகள் இல்லாத பிரேயர், ஜெபம் தாறுமாறானதாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஜெபத்தை உங்கள் மனதுக்குள்ள சீராக, சிறப்பாக, நல்ல வார்த்தைகளாக தேவனுடைய சித்தத்தை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணணும். யூ மஸ்ட் ப்ரே அண்ட் கால் அப்பான் காட் அக்கார்டிங் டு ஹீஸ் வில் அண்ட் பர்பஸ். தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய தீர்மானம் என்ன என்று நாம் கவனிக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்யாமல் எப்போதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பாவம் செய்தால் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். அதனால there should not be a break. எப்போதும் நீங்கள் ஜெபிக்கலாம். சகோதரர்களே, வாசிக்கிறேன் கவனிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிறது என்னவெனில், இந்த இடத்துல பவுலுடைய ஜெபத்தை பற்றி பேசும்போது மெயின் ஃபியூச்சர் பிரதானமாய் சொல்லுகிறது என்னவென்றால் என்று தொடங்குகிறார். அடுத்தது ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்னன்னா, நான், என் குடும்பம், என் சமுதாயம், என்னுடைய தேசம், இந்த உலகம் எல்லாத்துக்கும் நான் ஒரு நபராகவும் காரணராகவும் எல்லாவற்றுக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வசனம் பாருங்கள். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலான ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஜெபம் என்பது நம்மளை ஒரு யூனிவர்சல் பர்சனாக மாற்றுது, உலகளாவிய நபராக நம்மை மாற்றுகிறது. முதலாவது ஜெபத்தில் நாம் வேண்டுதல் செய்யும்போது எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலான ஜீவனம் பண்ணும்படிக்கு. வாழ்க்கையில் இதானே நமக்கு தேவை. சண்டை சச்சரவுகள் தேவையில்லை, நோய் நொடிகள் நமக்கு தேவையில்லை, வாக்குவாதங்கள் நமக்கு தேவையில்லை, சண்டைகள் நமக்கு தேவையில்லை, அசுத்தங்கள் நமக்கு தேவையில்லை. ஆகவே அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய போதுமான தேவ கிருபை உண்டாகும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் வேண்டுதல்களும் இருக்கிறது, ஸ்தோத்திரமும் இருக்கிறது. there is supplication and also praising. அதாவது வேண்டுதல்களும் இருக்கான், ஸ்தோத்திரங்களும் இருக்கிறதா. இதை 2வது அதிகாரம் 1 வசனம் கடைசி வரியில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணுகிறதுக்கு வேண்டுதல் பண்ணணும். பெரும்பாலும் வேண்டுதலே பண்ணிட்டு இருப்போம். நம்ம இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு மலை போல நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். எப்பொழுதாவது நன்றியோட ஸ்தோத்திரம், நன்றியோட ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? we must be grateful to God, praise God and thank him for all the blessing that he has granted in our life. கூடுதலாக ஒரு சபை, அங்கே ஒரு 1000 பேர் இருக்காங்க. யார் ஜெபம் பண்ணுறாரு எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாரும் தலையை குனிஞ்சிருக்கலாம், அல்லது எங்கேயோ ஒரு சத்தம் கேட்கலாம். அப்போ யார் ஜெபம் பண்ணுறான்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் சபையில் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் நான் ஜெபம் பண்ணுறேன்றத மற்றவங்களுக்கு அடையாளம் காண்பிக்கணும். அல்லது சபையில் இன்னார் ஜெபம் பண்ணுகிறார் என்று முன்கூட்டி சொன்னால் எல்லாரும் அமைதியாக அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதனால தான் சபையில் கைகளை உயர்த்தி என்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த கைகளை உயர்த்தி என்பது அடையாளத்துக்காக சொல்லப்பட்டது. கை உயர்த்தினாலே ஜெபம் பண்ணுறாருன்னு அர்த்தம்.
இப்போ இதெல்லாம் சபைகளில் இன்னார் ஜெபம் பண்ணுவார்னு ஏற்கனவே சொல்லிடுறாங்க. அப்போ அவர் கை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது ஜெபம் பண்ற ஆளுடைய மூடு, அந்த மனிதனுடைய நிலைமை. நீங்க பயங்கர கோபமா இருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஜெபம் பண்ண முடியாது. நீங்க சமாதானம் உள்ளவராக இருந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும். அதனால்தான் சபையில் சில சமயங்களில் சில பேர் ஜெபம் பண்ணால் நமக்கு எரிச்சலும் வேதனையும் உண்டாயிடும். அதனால் எப்போதும் ஜெபம் பண்ணுகிறவர்கள் கோபம் இல்லாமல் தங்களை அடையாளப்படுத்தி எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். காரணம், புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜெபம் பண்ணார், அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்க, ஆதி கிறிஸ்தவர்களும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளும் ஜெபம் பண்ணுறோம். Christ prayed, the apostles were prayed, and the early Christians also prayed. Therefore we also pray. அதனால் ஜெபம் பண்ணுதல் என்பது நாம் ஏதோ கண்டுபிடித்த ஒன்றாக இல்லாமல் கிறிஸ்துவனுடைய மாதிரி, அப்போஸ்தலருடைய மாதிரி, ஆதி கிறிஸ்தவர்களுடைய மாதிரியாக இருக்கிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களை தூக்கி செல்லும், சுத்தப்படுத்தும், பாதுகாக்கும், வழி நடத்தும் மத்தியஸ்தராக இருக்கிறார். Christ is the mediator who make your prayer perfect, correct, sanctified, make everything all right. ஏன்னா நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை கூவம் நதி போல இருக்கலாம், கெட்டுப்போன வார்த்தைகளாக கூட போயிடும். தேவ சித்தத்துக்கு விரோதமாக கூட நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களின் மத்தியஸ்தராக இருக்கிறார். சில சமயங்களில் கட்டடம் கட்டும் போது வேலை செய்கிறவர்கள் ஒரு கையில் செங்கலை வாங்கி மறு கையில் தூக்கி மேலே இருக்கவங்களுக்கு கொடுக்கறது நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி உங்களுடைய ஜெபத்தை வாங்கி மேலே தேவனுக்கு கொடுக்கிறவராக மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். சொன்னது விளங்குச்சா? அதனால தான் நம்ம இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், நல்ல தகப்பனே என்று ஒவ்வொரு ஜெபத்தையும் முடிக்கிறோம். I ask in the name of Jesus Christ என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். Because Christ is the mediator between man and God. மனிதனுக்கும் தேவனுக்கு இடையில மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இந்த இடத்துல God is one, Christ is the mediator, you and me are the partakers in the prayer. எல்லா ஜனங்களுக்கான மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். இப்படின்னு சொல்லலாம், இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கான பிரதான ஆசாரியராக இருக்கிறார். தேவனிடத்தில் சேரும்படியாக நம்மையும் தேவனை இணைக்கும் பாலமாக கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, நான் ரட்சிக்கப்பட்டது போல மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்தை அதனால தான் போய் மக்களுக்கு நாம் சொல்கிறோம். பாருங்கள், 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். This is the will of the Father, that all men may come to the knowledge of the truth, so that they may be saved. தேவனுடைய சித்தம் என்னன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு அறிவு வேண்டும், சத்தியம் வேண்டும். நீங்கள் நினைச்ச மாதிரி ஆணியில் தொங்குற ஒரு கேலண்டர் மாதிரியோ சமைச்சு இலையில் போடப்பட்ட ஒரு உணவு போலவோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நினைச்சிடக்கூடாது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும்.
அவருடைய சித்தத்தின்படி தான் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அன்பு சகோதரர்களே, அதிகமாக குடிக்கிற ஆள் ஒரு நாள் குடிய விட்டார். அதிகமாக புகைக்கிற ஒரு ஆள் புகையை விட்டார். காரணம் என்னென்னா, அவருக்கு கல்லீரல் அழிந்து விட்டது, இன்னொருத்தருக்கு நுரையீரல் போயிடுச்சு. அதனால் அவர் விட்டார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்பது நீ நலமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவினால் மட்டுமே நீ ரட்சிக்கப்பட முடியும். அதற்கு ஒரே வழி, நீ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவாய். மார்க் 16:16 இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:9. அன்பு சகோதரர்களே, நாம் ரட்சிக்கப்படும்படி உயர வானத்திலும் தாழ பூமியிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12. இதெல்லாம் புரிஞ்சுங்க நீங்க. இப்பொழுது நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள், இந்த பெண்களை நம்ம எப்படி அழைக்கலாம்னா, பழைய தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஸ்திரீகள். இப்போ நம்ம அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. நான் சின்ன பயலாக இருந்தப்போ இந்த பாத்ரூம்லலாம் ஆண் பெண்ணுன்ற இடத்துல எப்படி எழுதுவாங்கன்னா, புருஷர்கள் ஸ்திரீகள் அப்படின்னு எழுதி வச்சாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஸ்திரீகள் அப்படின்னா பெண்கள், அவ்வளோதான். என்ன சொல்கிறாரு, சபையிலே பெண்கள். முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆண் இருந்தார், ஒரு பெண் இருந்தார் இல்லையா? ஆதாம் ஏவாள். இப்போ ஆதாம் என்ன செய்தார், ஏவாள் என்ன செய்தாள் என்பது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அதனால் சபையில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்காங்க. அப்போது பெண்கள் என்பவர்கள் சபையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்லல, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் மதம்னு ஒரு பகுதி, கிறிஸ்தவ மத பிரிவு, அவங்க தான் கத்தோலிக்கத்திலிருந்து ஆரம்பித்து பெந்தேகோஸ்தே வரைக்கும் இருக்கிற பெரும் பிரிவுகள். இவர்கள் யாரும் அடங்குவது கிடையாது. அவங்கவுங்க அவங்களுடைய மனதின் விருப்பத்தின்படி பைபிளை எடுத்துக்கிட்டு ஸ்திரீகளுக்கு என்று சொல்லப்பட்ட அந்த போதனையை பின்பற்றுவது கிடையாது. ஆட்டமாக ஆடுவதும் பாட்டாக பாடுவதும் நடனம் பண்ணுவதும் தங்களை வெளிப்படுத்துவதும் தொலைக்காட்சிகளில் தினமும் நம்ம பார்த்து நம்முடைய இறுதிய ரணகலமாக மாறுகிறது. ஸ்திரீகளுக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. இதை கேட்குற சகோதரிகளுக்கு வருத்தம் கூடாது. முதலாவது, நீ தேவனால் உண்டாக்கப்பட்டவள். இரண்டாவது, கிறிஸ்து உன்னுடைய இரட்சகர். 3, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 4, நீங்கள் மோட்சம் செல்ல போகிறீர்கள். இந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தேவ பிள்ளைகளாக நடப்பீங்க, மீறி போக மாட்டீங்க. தகப்பன் சொல்லை கேட்டு நடக்கிற பிள்ளைகளைப் போல பரலோகத்தின் தகப்பன் சொல்வதை கேட்டு நீங்கள் நடப்பீங்க. கிறிஸ்டின் சபைக்கும் இந்த கிறிஸ்தவ மதத்துக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு. அந்த வேறுபாடுகள் ஒன்று, கிறிஸ்டின் சபையில் ஸ்திரீகள் அமைதலாக இருப்பாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்துறீங்களா? இல்லை. தேவனுடைய வசனத்தின்படி அவர்களை அமைதி காக்கும்படி நம்ம அவர்களுக்கு சொல்லுகிறோம், அவ்வளவுதான். ஏன்னா இந்த பைபிளுக்கு மிஞ்சியும் இல்லை, அதை விட்டு வெளியே போகிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இல்லை. நத்திங் மோர், நத்திங் லெஸ். we need to abide in the word of God. இங்கே பாருங்க, 1 தீமோத்தேயு 2:9. ஸ்திரீகளும் மயிரை பின்னலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேறப்பெற்ற வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நல்ல கவனிங்க, சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளை தங்களுக்கு அலங்கரிக்க வேண்டும். அலங்காரம்னு ஆரம்பித்தா பொன் வெள்ளி முத்து பூக்கள் எல்லா விதமான அலங்காரத்தை பெண்கள் செய்வாங்க. ஒரு திருமண காலத்தில் எவ்வளவோ அலங்காரம் செய்கிறாங்க. நகை விளம்பரம் செய்கிறவங்க எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால்
நீங்க அலங்காரம் பண்ண வேண்டும் என்று தான் பைபிள் சொல்லுது. ஆனா நீங்க பண்ற அலங்காரம் பரிசுத்த ஸ்திரீகளா உங்களை காண்பிக்கிற மாதிரி நீங்கள் அலங்காரம் பண்ணணும். நீங்க மூலியா இருக்கணும், தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லலை. நீங்கள் அலங்காரம் பண்ணணும். யூ மஸ்ட் லுக் பியூட்டிஃபுல். யூ நீட் டு டெக்கரேட் யுவர் செல்ஃப். ஆனால் அது எப்படி இருக்கணும்னா பரிசுத்த ஸ்திரீகளுக்கு ஏற்றாற் போல இருக்கணும். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ பைபிள் நீங்கள் நகை அணியக்கூடாது என்று சொல்லலை, நீங்கள் சிறப்பாக தோன்றக்கூடாது என்று சொல்லவில்லை. தகுதியாக தோன்ற வேண்டும். தகுதியாக ஒரு பரிசுத்த ஸ்திரீயின் வெளிப்பாட்டை உடையவராக இருக்க வேண்டும். நம்ம ஊர்லேயே நம்ம அம்மா பார்த்து சொல்கிறாங்க, அது போது பத்தியா, அது போது பத்தியா, அந்த மினிக்கி அந்த நடிகை அப்பார் உலகத்துக்கே தன்னை காட்டின்னு போகிறா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்களே, அந்த வேறுபாடு இங்கிருந்து வருகிறது. அப்படியானால் இந்த உலகத்துக்குரிய மக்களை இந்த மாதிரியான ஆட்களை கண்ட வெறுக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ சிறப்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு, அவங்க நகையெல்லாம் போட மாட்டாங்க, வெள்ளி உடை உடுத்துவாங்க, ஏதோ புருஷன் இறந்து போன விதவை போல காண்பிப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு மாணவியாக இருந்தால் மாணவிக்குரிய உடை போடு, நீ கல்லூரி மாணவியாக இருந்தால் கல்லூரி மாணவிக்குரிய உடை போடு, திருமணமானால் உனக்கு திருமணமான பெண்ணுக்குரிய உடை போடு, ஒரு விதவையாக இருந்தால் விதவிக்குரிய ஒரு பக்குவமான உடையை உடுத்திக்கொள். கடவுள் உனக்கு கொடுத்ததில் சிறப்பாக பரிசுத்த தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளத்தினை தரித்துக்கொள். உன்னுடைய உடைகளும் அலங்காரங்களும் பிசாசுக்கு ஏற்றாற் போல சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி, பிறரை வஞ்சிக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் என்றுதான் வேதாகமும் சொல்லுகிறது. அடுத்தது, ஸ்திரீகள் அமைதியில் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா. 11ஆம் வசனம் பாருங்கள். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். 12வது வசனம், உபதேசம் பண்ணவும். இந்த இடத்துல உபதேசம் பண்ணவும்னா சபையிலே எழுந்து போதிப்பது. புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாயிருக்க வேண்டும். அதுக்கு என்ன காரணம்? 13வது வசனம், எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆக ஸ்திரீயானவள் ஏன் அடக்கமுடையவளாக இருக்க வேண்டும்? ஏன் கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்க வேண்டும்? ஏன் அவள் உபதேசம் பண்ணக்கூடாது? காரணம், அவள் பலவீனமானவள், அவளுடைய உடல் அமைப்பு பலவீனமானது. ஒரு கால அந்த பெண் எந்த தவறு செய்யலனா கூட வெளியே இருக்கிற சாத்தானின் மக்கள் அவளை தவறான பாதைக்கு வழி நடத்தி விடுவார்கள். அதனால் அவள் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கணும். அவள் தன்னுடைய வாயை ஜாக்கிரதையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வரவங்க போகிறவங்க முன்னாலாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை தவறாக எடுத்துக்குவாங்களே, அதானே சமுதாயம். அதெல்லாம் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் 15வது வசனம் பாருங்கள், கவனிங்க. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஒரு பெண் பிறந்தால் அவளுக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும். ஒரு திருமணம் நடந்தால் அவளுக்கு ஒரு பிள்ளை உண்டாக வேண்டும். கடவுள் இதையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக தருவார். ஒரு பெண் பைத்தியம் பிடித்தவளைப் போலவும் ஒரு அவிசுவாசியைப் போலவும் அன்பற்றவளாகவும் நடக்கக்கூடாது. என்ன சொல்லுகிறார்? தெளிந்த புத்தி. சில சமயங்களில் இந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு நோய் வருகிறது, ஒரு வியாதி வருகிறது, எப்போதும் அழுது கொண்டிருப்பாங்க, எப்போதும் கோபமாக இருப்பாங்க, என்னது பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுவார்கள்.
ஏதோ ஒரு வகையான மனநோய் அது. யூ மஸ்ட் பி வாய்ஸ். ஒரு ஞானம் உள்ளவர்களாக நீ இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும். விசுவாசத்தில், அன்பிலோ நற்கிரியைகளிலோ நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லது மாணவிகளே, நான் என்ன கேட்குறேன்னா, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா தேவனுடைய பார்வையில், அவருடைய ஞானத்தின் கீழே இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான விசுவாசிகளானால் வசனத்தின்படி தான் நம்ம நடக்கணும். வசனத்துக்கு மிஞ்சி காதில் ஸ்டெத்தஸ்கோப் போட்டுக்கிட்டு மற்றவங்களுடைய இறுதிய துடிப்பை கேட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல ஏதோ துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிற மாதிரி நாம் தேவ வசனத்துக்கு எதிராக ஒரு ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து மாட்டிக்க முடியாது. வாட் த பைபிள் சேஸ், let us keep it, let us believe it, let us follow it. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்கள், விசுவாசியுங்கள், பின்பற்றுங்கள். சரி, இதெல்லாம் அப்படியே மூடிட்டு இன்னும் ஒரு செக்ஷன் எடுத்து போய் காட்டுறேன். ஏன் பெண்கள் அமைதலாக இருக்கணும், புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது, தகுதியான வஸ்திரங்களை உடுத்தணும், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, காரணத்தை அங்கேயே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு. ஆதாம் ஏவாள் விஷயத்தில் ஏவாள் எப்படி நடந்துக்கிட்டான்னு பாருங்க. அதே நேரத்தில் ஏவாளுக்கென்று தேவன் ஒரு கருத்தை வைத்திருந்தார், பிள்ளை பெறுதல். அதுவே உங்களுக்கு ரட்சிப்புக்கு, ஆசீர்வாதத்துக்கு போதுமானது என்று சொல்கிறார். இப்பொழுது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தில் கூடுதலாக சில செய்தியை நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 12-13 வசனங்கள். முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுகிறதுனாலே ஆக்கனைக்குட்படுவார்கள். ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் முதல்ல தேவன் மேல் இருந்த அந்த விசுவாசத்தை இழந்து விட்டாள். சாத்தான் அதை பறித்து கொண்டு போய்விட்டான். அதனால ஆக்கினை வந்தது, தண்டனை வந்தது. தண்டனை அவளோடு போல புருஷனும் சேர்ந்து வந்தது. இப்போது ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டாங்க. அதனால ஸ்திரீயானவள் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றார். பாருங்கள், இப்பொழுது 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரியாயும் தகாத காரியங்களை பேசுவர்களுமாயிருப்பார்கள். ஒரு பெண் இயல்பாகவே அதிகமாக பேசக்கூடியவராகவும் சில விஷயங்களை இல்லாததை இருக்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெண் கிராமத்தில் அவள் கதை தெரியுமா, அங்கே அவள் ஓடி போயிட்டா, அவள் புருஷனோட இல்லை அப்படின்னு இல்லாத ஒரு வார்த்தை சொல்லிட்டா போச்சு. அந்த பெண் கடைசி வரைக்கும், அவள் வாழ்நாள் வரைக்கும் இந்த பெண் சொன்ன இந்த வார்த்தை அவள் தலைமையில தான் இருக்கும். சமுதாயம் அதை அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நினைக்காது. அதனால வாயின் வார்த்தைகள் மரண வாக்கு மூலங்களாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்ம அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்குள்ளாக இல்லாத பொல்லாத எவனோ சொல்ல போய் எவ்வளோ சொல்ல போய் அது அவருடைய வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கக்கூடும். திருமணமாய் போன நல்ல மகளை யாரோ ஒரு கிழவி அல்லது யாரோ ஒரு பெண் தகாத விதமாக சொல்ல போய் அவளுடைய புருஷன் அவளை விட்டு விட்டு விவாகரத்துக்கு கேட்குறான், ஓடி போயிடுறான். அதனால தான் சொல்றாரு, சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுறவர்களாய், சோம்பலுள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீண் காரியங்களையும் தகாத காரியங்களையும் பேசுவர்களாயும். அதனால இப்படிப்பட்ட மக்களாக ஸ்திரீகள் இருக்கக்கூடாது. ரொம்ப சுலபமாக சாத்தான் பெண்களை ஏமாற்றி விடுவான். இன்றைக்கும் பாருங்கள், புருஷன் இல்லாத நேரத்தில் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் வாசலில் நிற்கிறவங்கிட்ட கொடுத்துருவாங்க. யாரோ ஒருத்தன் கை ஜோசியம் சொல்கிறேன், எதிர்காலம் சொல்கிறேன்னு உடனே கேட்பாங்க.
யாரோ ஏதோ சொல்லிட்டாங்களா அதை கேட்டு கேட்டு குமிங்க அழுவாங்க, போராடுகிற மனம் இல்லாமல் போயிடுவாங்க. இப்பொழுது இருக்கிற பெண்கள் சில சமயங்களில் என்ன சொல்கிறாங்க, அது பாருங்கள், ராக்கெட்டில் பெண் போகிறா, விமானத்தை ஒரு பெண் ஓட்டுகிறாள், ரயிலை ஓட்டுகிறாள், பள்ளியில் ஆசிரியர்களாக இருக்காங்க, மருத்துவமனையில் டாக்டர் நர்ஸாக இருக்காங்க. எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய மக்களாக இருக்கிறாங்களா? தேவ பிள்ளைகளாக இருக்காங்களா? ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்காங்களா? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருக்காங்களா? தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்காங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்களா? நீங்கள் சொல்கிற எந்த உதாரணமும் அங்கே இல்லையே. அதனால் ஒரு பெண் இந்த உலகத்தில் திறமையாக வாழ்வது என்பது வேற, ஒரு பெண் சபையில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது என்பது வேற. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என் கூட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? பதிலுக்கு பதில் பேசணும்னு விரும்புகிறீங்களா? அது என் பழக்கம் அல்ல. என்னுடைய பழக்கம் தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்க வேண்டும். கர்த்தர் ஆதாம் இடத்துல 2 மரங்களை காண்பித்தார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியும் விருட்சம். நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று சொன்னார். தெளிவாக சொன்னார். தேவன் எதை சொன்னாரோ, எதை விலக்கினாரோ அதை தான் ஏவாள் செய்தாள். இந்த ஒரு காட்சியை நீங்கள் மனதில் கொண்டால் இங்கே நான் படித்த எல்லா வசனங்களையும் மிக தாழ்மையாக உண்மையாக உங்களால் ஒப்புக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. இதை படிச்சுட்டு ஒரு சகோதரி தன்னுடைய காலில் சலங்கை கட்டி தன் உடைகளை எல்லாம் களைந்து மேடையில் நடனமாடி நான் சுவிசேஷம் சொல்கிறேன் என்று சொல்ல வரும்போது, தன் அங்க அடையாளங்களை காண்பித்து பேச வரும்போது எவ்வளவு அவலட்சணமாக இருக்கும், அது எவ்வளவு தேவ தூஷணமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். சகோதரர்களே, இது சற்று கடினமான செய்தியாக இருந்தாலும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, மிக உறுதியான தேவ வசனம் நாங்கள் படித்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஜெபம் பண்ணும் அவசியத்தை எங்களுக்குள் புகுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882.